ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேசல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குர்த்தியோட நெக் டிசைனில் வரக்கூடிய இந்த ரோப்பில் எண்டில் தான் நம்ம டேசல்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த டேசல்ஸ் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ண இருக்கிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு கோல்டு கலரில் 6 mm பீட்ஸ் வேணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் பீட்ஸ் வேணும். இந்த பீட்ஸ் நம்ம அந்த ரிங்குக்குள்ளாடி அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த அளவில் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு டியூப் சைஸில் இருக்கக்கூடிய பீட்ஸு. அதுக்கு பிறகு ஸ்கொயர் ஷேப்பில் இது 5 ஸ்டெப்ஸில் ஸ்கொயராக இருக்கக்கூடிய பீட்ஸு. ஸோ இதுக்கு பதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எந்த பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் பெரிய பீட்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் எண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சில்க் த்ரெட்டு. அதை இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரிங் தான் அட்டாச் பண்ணணும். ரிங்கை இந்த மாதிரி போட்டுவிடுங்க. போட்டுட்டு இந்த ரிங்கை 2 விதத்தில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துடுங்க. ஸோ நாட்டு வேண்டாம் அப்படின்னா நாட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்டிச் கூட போட்டு எடுத்துடலாம். மிஷினில் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம், அல்லது ஹேண்ட்லேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஹேண்டில் தான் ஹேண்ட் ஸ்டிச்சு தான் இதில் நீடில் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். இதில் நம்ம ஸ்டிச் போடுறதா இருந்தால் அல்லது ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டிங் பேக் சைடில் வர்றது மாதிரி நம்ம வச்சுருக்கணும். வச்ச பிறகு தான் நம்ம இதை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ நீங்கள் ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் இருந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் தையல் போட்டு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே தையல் போட்ட பிறகு இப்போ நீடில் நம்ம அந்த ஃபோல்டு பண்ணி இருக்கிறதுல சென்டரில் வர்றது மாதிரி ஊசியை வெளியில் எடுக்கணும். இதுக்கு பிறகு நம்ம சின்ன பீட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான், அந்த ரிங் உள்ளாடி நிற்கிது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் கூட நம்ம இதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ண பிறகு இதில் நாட் போட்டுடுங்க. இந்த நாட் நல்லா டைட்டாகவே போட்டு எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நாட் போட்ட பிறகு இதுக்கு அடுத்தால 1 by 1 பீட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ 6 mm பீட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய அந்த பெரிய பீட்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதுக்கு அடுத்தால தான் அந்த டியூப் சைஸில் இருக்கக்கூடிய அந்த பீட்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ண பிறகு இப்போ இதில் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டையும் இதில் ஆட் பண்ணணும். ஸோ த்ரெட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதில் 100 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சுற்றணும். சுற்றிட்டு நம்ம அதுக்கு பிறகு அதில் நாட் போட்டுட்டு தான் அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணணும். இப்போ இதில் நம்ம 100 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் சுற்றி இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு இதை நல்லா லெவல் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு இதில் சென்டராக எடுத்துகிட்டு அதில் நாட் போடணும். நாட் நீங்கள் தனியாக கூட நாட் போட்டுட்டு அதில் அட்டாச் பண்ணிக்கலாம், அல்லது டைரெக்டாக அந்த த்ரெட்டோடு சேர்த்து கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக அதில் வச்சு நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சென்டரில் நாட் போட்டுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. 2-3 ட்ரிப்பு ரோல் பண்ணிவிட்டு நாட் போட்டிங்க அப்படின்னா டைட்டாக பிடிச்சிடும். இப்போ சென்டராக பார்த்து நம்ம நாட் போட்டு முடித்த பிறகு இப்போ 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கணும். ஒன்றா பிடிச்சிட்டு திருப்பி இதுலேயும் நம்ம நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை அட்டாச் பண்ணும்போது நம்ம அந்த பீட்ஸோடு சேர்ந்து தான் இருக்கணும். பட் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நூல் அதில் இருக்குது. அதனால் நான் இதை 2 டைம்ஸ் அதை ரோல் பண்ணிடுறேன்.
ரோல் பண்ண பிறகு நான் திருப்பி இதில் நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே நம்ம நல்லா டைட்டாக நாட் பண்ணதுக்கு பிறகு இந்த நீடில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த சென்டர் போர்ஷனில் ஊசியை உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்த பிறகு நம்ம வந்து நீடில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ நமக்கு வந்து சூப்பரான ஒரு டாசல்ஸ் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறொரு வீடியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.